தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டை நோக்கி செல்கிறது. இந்த நிலையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களால் மக்களிடம் திமுகவின் செல்வாக்கு அதிகரித்து உள்ளது. குறிப்பாக விடியல் திட்டம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களால் மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகள் முதல் கல்லூரி மாணவ மாணவிகள் வரை கிடைக்கிறது. இந்த நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் என தொடர் நிகழ்வுகள் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார். 17 நாட்கள் பயணமாக இந்த பயணம் அமைய உள்ளது. தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த பயணம் அமைய உள்ளது. முக்கிய தொழிலதிபர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன. இதனிடையே முதலமைச்சர் வருகின்ற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் முன்பாக தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த 3 ஆண்டில் அமைச்சர் நாசர் மட்டும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் புதிய அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் டி.ஆர்.பி. ராஜா இடம்பெற்றார்கள். ஒரு சில அமைச்சர்களின் இலாகாக்களை மாற்றி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும் நியமிக்கப்பட உள்ளார். இதேபோல திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் செலியன், சேலம் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினரான ராஜேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. அதே நேரத்தில் தற்போதைய தமிழக அமைச்சரவையில் உள்ள பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கதர்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் நீக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்காக அறிவிப்பு இன்று மதியம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நாளைய தினம் பதவியேற்பு நடைபெற இருப்பதாகவும் அதற்கான பணிகள் தொடங்கி உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.